வாழ்க வளமுடன். இஞ்சி சுத்திகரிப்பு. சல்லு சல்லுன்னு கட் பண்ணலாம், ரொம்ப நைஸாக இருக்கும். இதெல்லாம் பாருங்க, இதில் ஈரத்தன்மை. வாழ்க வளமுடன். இஞ்சி சுத்திகரிப்பு முறையை பார்க்கலாம். இது இஞ்சி நல்லா பாருங்கள், இப்படி கெட்டியாக இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி இஞ்சி உடைச்சா உடையணும் நல்லா. எனக்கு ஒரு கையில் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு இஞ்சியாக வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நாராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இஞ்சி வாங்கிட்டு, இஞ்சிக்கு புறநஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு மேலே இருக்கிற தோடு தான் இதுக்கு விஷம். அந்த விஷத்தை நம்ம நீக்கிடணும். இப்போ பாருங்கள், தோலெல்லாம் நீக்கிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை தட்டி போட்டு பிழிஞ்சோம் அப்படின்னா ஜூஸ் வரும். அந்த ஜூஸை ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான், ஒரு சின்ன துண்டு, இதில் ஒரு இந்த அளவுக்கு இந்த துண்டை தட்டினீங்கன்னா அதில் ஜூஸ் வரும். அதை எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டிங்கன்னு வச்சுங்களேன், கீழே சுண்ணாம்பு டெபாசிட் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே தெளிவாக இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணீரை எடுத்து கூட தண்ணி சேர்த்து அப்படியே குடிக்கலாம், இல்லைன்னா தேன் சேர்த்து குடிக்கலாம். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இஞ்சி அப்படியே தோலோடவும் அந்த சுண்ணாம்பு சத்தோடு சேர்த்தா நமக்கு ஒன்று விஷம், 2வது சுண்ணாம்பு போக போக அரிப்பு தன்மை வரும். இது ஒரு மெத்தடு. அடுத்தது தேன் ஊறல் எப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இஞ்சி எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். ரொம்ப மெலீஸாக வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஸ்லைசஸ் போடலாம், அழகாக இருக்கும். இதில் ஒரு வேரியேஷன் காட்டுறேன் பாருங்கள். இது நான் சொன்ன மாதிரி ரொம்ப நார் இல்லாத இஞ்சி. அப்படியே நார் இல்லாத இஞ்சியாக இருந்தால் சல்லுன்னு கட் பண்ணலாம், ரொம்ப நைஸாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இதில் கூட 1 2 லைட்டாக நார் இருக்குது, தெரியுதுங்களா? அந்த நார் தன்மை. அதனால் இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இது ஆவியில் வேக வச்சிடணும், ஸ்டீம் பண்ணிடணும். வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதிகபட்சம் 30 மினிட்ஸ் ஆகும். அதனால் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய போடணும். அந்த ஈரத்தன்மை போயிடணும். ஈரம் இருந்தது அப்படின்னா தேனில் போட உடனே கெட்டு போயிடும், சீக்கிரம் அது நிற்காதுங்க, அதனால் கெட்டு போயிடும். அதனால் வெயிலில் காய வச்சு அந்த ஈரத்தன்மையே போடணும், அந்த மாய்ஸ்சர் போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து தேனில் போடலாம். முழுக்க காய வச்சிடக்கூடாது, சும்மா அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு காய்ஞ்சா போதும். அதுக்கப்புறம் தேனில் போடலாம். இப்போ ஆவியில் இஞ்சி நல்லா வேக வச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் காத்தார வைக்கணும். ஈரத்தன்மை போகும் அளவுக்கு வெயிலில் காத்தார வச்சுட்டு அதுக்கப்புறம் தேனில் போட்டு வச்சுட்டா தேன் ஊறல் ரெடி. இஞ்சி தேன் ஊறல் ரெடி.